நம்முடைய ஒரே விருப்பம் இனி உலகில் போர் வேண்டாம் என்பதுதான். காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமா பாகிஸ்தானுக்கு சொந்தமா என்ற போது ஐயா சொன்னார், காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கு சொந்தமா என்று சொன்னார். கமால் பாட்ஷாவினுடைய பெயரை, கமால் பாட்ஷாவினுடைய வரலாற்றை நாடு முழுவதும் எடுத்து சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் தான். இஸ்லாம் மதத்திற்கு சொந்தமாக இருந்த மடங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்தார். ஒரு இஸ்லாமிய பெண்மணி இடத்துல கேட்டேன், எதற்காக தலையில துணிப்பு? அது ஒரு மரியாதை என்கிறார். அதாவது ஆண்களை பார்க்கிற போதும் மற்றவர்களை பார்க்கிற போதும் மரியாதை. அப்படியானால் இந்த ஆண்களுக்கு மரியாதையே வேண்டாமா? முசோலினியுடைய பழக்கம், பேசுகிற போது மேடையில் ஆர்ப்பரிப்பது, ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. எனவே இங்கே நடப்பது கூட தற்செயலாக நடக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் தாங்கள் நிரபராதி என்று மெய்ப்பித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் இல்லாத சட்டம். திரும்ப திரும்ப ரவுலட் சட்டம் என்று சொல்லாதீர்கள், ரவுலட் சாஸ்திரி சட்டம் என்று சொல்லுங்கள் என்றார். பகத்சிங் அந்த குண்டுகளை வீசிவிட்டு அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. 214 201 தொகுதிகளில் ஜக்லுல் பாட்ஷாவினுடைய கட்சி வெற்றி பெற்றது. 1926 முடியும் என்றால் 2026 முடியும். தலைமை பொறுப்பேற்றிருக்கிற வழக்கறிஞர் வீரமத்தினி அவர்களே, வாசகர் வட்டத்தினுடைய செயலாளர் வெங்கடேசன் அவர்களே, பார்வையாளர்கள் அரங்கில் அமர்ந்திருக்கிற ஐயா வெற்றி செல்வன் அவர்களே, பா வீரமணி அவர்களே, நண்பர் பொள்ளாச்சி உமாபதி அவர்களே, கவிஞர் பொன் செல்வகணபதி அவர்களே, கூடியிருக்கிற அருமை நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வழக்கறிஞர் அவர்கள் சொன்னது போல இந்த 8வது சொற்பொழிவு நாள் நடக்கும் நவம்பர் 14 என்பது ஒரு விதத்தில் நமக்கு மகிழ்ச்சி தருவது. தற்செயலாக அமைந்தது. நேருவின் பிறந்த நாளில் நேருவை பற்றி பெரியார் திடலில் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் சொன்னது போல எனக்கு இன்னொரு விதமான மகிழ்ச்சியும் உண்டு. இது என் அப்பாவின் பிறந்த நாளும் கூட. எனவே இந்த நாளில் நாம் நேருவினுடைய உலக சரித்திரத்தினுடைய தொடர் சொற்பொழிவினுடைய 8வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். 7வது பகுதிக்கு பிறகு இடையில் ஒரு மாதம் தொய்வு ஏற்பட்டு விட்டது. 2-3 மாதங்கள் தவறி போயின. எனவே இது 11வதாக இருக்க வேண்டும். 8வது சொற்பொழிவாக இது அமைந்திருக்கிறது. சென்ற மாதம் 7வது அமர்வில் முடிக்கிற போது எனக்கு நினைவு இருக்கிறது, 7வது அமர்வு முழுவதும் போர்களை பற்றியே பேசினோம். முழுக்க உள்நாட்டில் நடந்த போர், 2 நாடுகளுக்கு இடையில் நடந்த போர், கடைசியாக 1ஆம் உலகப் போர் வரைக்கும் பேசி முடித்துவிட்டு, கடைசியாக நான் முடிக்கிற போது இப்படி முடித்த நினைவு, போர்களை பற்றி நிறைய பேசணும், நம்முடைய ஒரே விருப்பம் இனி உலகில் போர் வேண்டாம் என்பதுதான். ஆனால் இப்போதும் போர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்றைய நிகழ்வில் 1918 1ஆம் உலகப் போர் முடிந்த நாளிலிருந்து 1930 வரையில் 12 ஆண்டுகள் உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை நேரு அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இந்த 12 ஆண்டுகளில் குறிப்பாக 5 நாடுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். 1 அயர்லாந்து, 2வது துருக்கி, 3வது இந்தியா, 4வது எகிப்து, 5வது இத்தாலி. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் 5 பெரும் ஆளுமைகளை பற்றி பேச இருக்கிறோம். அயர்லாந்திலே டிவேலரா, மைக்கேல் காலின்ஸ், குறிப்பாக டிவேலராவை பற்றி. துருக்கி என்றாலே எல்லோருக்கும் தெரியும், கமால் பாட்ஷா. இந்தியாவுக்குள் காந்தியாரினுடைய வருகை. எகிப்தில் அந்த பெயர் அதிகம் அறியப்படாத, அது பேசப்படாத பெயராக இருக்கிறது, சாத் ஜக்லுல் பாட்ஷா. அவர்தான் அந்த எகிப்தின் விடுதலை போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர். 5வதாக இத்தாலியனுடைய முசோலினி. முதல் 4 பேரும் கதாநாயகர்கள், கடைசியாக சொன்னவர் வில்லன். முதல் 4 பேரினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் படித்து எப்படி வாழ வேண்டும் என்று நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். முசோலினியை படித்து எப்படி வாழக்கூடாது என்பதையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த 5 நாடுகளை பற்றி, 5 ஆளுமைகளை பற்றி ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை நேரு அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார். இன்றைக்கு காலையில் இருந்து அந்த பகுதிகளை படித்து குறிப்பெடுத்து கொண்டிருந்த போது என் துணைவியார் கேட்டார், ஏன் இப்படி சிரமப்படுகிறீர்கள் என்று. சொல்லுவதற்காக அல்ல, படிப்பதற்காக, அறிந்து கொள்வதற்காகவே சிரமப்படுகிறேன். எகிப்தினுடைய விடுதலையின் பல பகுதிகள்
எனக்கு உண்மையாக நேர்மையாக சொல்ல வேண்டும் என்றால் நம் எல்லோருக்கும் கமால் பாட்ஷாவை தெரியும், எல்லோருக்கும் டிவேலராவை பற்றி தெரியும், முசோலினியை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஆனால் சாத் ஜக்லுல் பாட்ஷா பற்றி இன்றைக்குத்தான் நான் கூடுதலாக அறிந்து கொண்டேன். ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சிறையில் படித்திருந்தாலும் எனக்கு மறந்து போயிற்று. மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்வதற்கும் படிப்பதற்கும் அதனை பகிர்வதற்கும் இந்த அரங்கு நமக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. நண்பர்களே, அயர்லாந்து போராட்டம் பற்றி ஏற்கனவே நேரு அவர்கள் எழுதியிருந்த செய்தியை நாம் பார்த்தோம். அயர்லாந்து விடுதலை போராட்டத்தை போல உலகத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நடந்த போராட்டம் எதுவும் இல்லை என்று நேரு அவர்கள் குறிப்பிட்டிருப்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா போராட்டங்களும் ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டு, ஆனால் 7 நூற்றாண்டுகள் நடந்த விடுதலை போராட்டம் அயர்லாந்தினுடைய விடுதலை போராட்டம் தான். அதனுடைய இறுதி பகுதி 16, 19 அல்லது 16, 20 முடிகிறது. அந்த பகுதியை நாம் இந்த அமர்விலே பார்க்க இருக்கிறோம். எங்கே தொடங்குகிறது? அயர்லாந்து போராட்டத்தை ஒரு கட்ட முறையிலே நாம் பார்த்தோம். அதனுடைய எழுச்சி எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஈஸ்டர் எழுச்சி போராட்டம் என்று அதற்கு பெயர். ஈஸ்டர் ரைசிங் என்று ஆங்கிலத்திலே இருக்கிறது. எப்போது நடக்கிறது? முதல் உலக போர் நடந்து கொண்டிருக்கிற போது ஈஸ்டர் எழுச்சி அயர்லாந்திலே நடைபெறுகிறது. 6 நாள்களில் அடக்கப்படுகிறது. ஆனால் அதுதான் புதைக்கப்படாமல் மண்ணில் விதைக்கப்பட்ட ஒரு புரட்சியின் விதை என்று நேரு அவர்கள் எழுதுகிறார். 1916 ஏப்ரல் 24ஆம் தேதி, அதாவது ஈஸ்டர் திங்கள் என்று சொல்லுகிற ஒரு திங்கட்கிழமையில் அந்த புரட்சி சட்டென்று தொடங்குகிறது. எந்த அடிப்படையிலே அயர்லாந்திலே அந்த புரட்சியை திட்டமிட்டார்கள் என்றால், பிரிட்டன் முழுக்க முழுக்க முதல் உலக போரிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் தக்க தருணம். எனவே அங்கே இங்கிலாந்து அந்த போரில் கவனம் செலுத்துகிற போது அயர்லாந்திலே எழுகிறது இந்த புரட்சியை அவர்களுக்கு கவனிக்க நேரம் இருக்காது என்று தவறாக ஒரு கணக்கு போட்டார்கள். அது அப்படி அல்ல. மிக கடுமையாக அந்த ஈஸ்டர் எழுச்சியை பிரிட்டன் 6 நாள்களில் முற்றிலுமாக அடக்கி அதில் பங்கேற்றவர்களை எல்லாம் தூக்கில் ஏற்றியது. 6 நாள் தான் அந்த ஈஸ்டர் எழுச்சியில தண்டிக்கப்பட்டவர்களினுடைய தண்டனைகள் எவ்வளவு கொடுமையாக இருந்தன என்பதை மற்றவர்கள் பார்த்து இனி இந்த மண்ணில் புரட்சியே வரக்கூடாது அல்லது விடுதலை என்கிற எண்ணமே வரக்கூடாது என்றுதான் இங்கிலாந்து நினைத்தது. அப்போது சர் ரோஜர் என்று ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவர் தன்னுடைய தூக்கு மேடை ஏறுவதற்கு முன்னால் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அந்த குறிப்பு தான் அயர்லாந்தின் வரலாற்றில் மிக முக்கியமானது என்று நேரு சொல்லுகிறார். அவர் யார்? அந்த சர் ரோஜர். சர் ரோஜர் கேஸ்மெண்ட் என்பது அவருடைய முழு பெயர். யார் என்றால், அவர் ஆங்கிலேயர்களிடம் வேலை பார்க்கிற ஒரு ஐரிஷ்காரர். ஆங்கிலேயர்களிடம் வேலை பார்த்து கொண்டே அங்கே இருந்து முக்கியமான தகவல்களை எல்லாம் அயர்லாந்தினுடைய புரட்சிக்காரர்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஈஸ்டர் எழுச்சியின் போது அவர் பிடிபடுகிறார். வெளிப்படையாக ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்து விடுகிறது இவர்தான் இந்த செய்திகளை எல்லாம் கொடுக்கிறார் என்று. எனவே அவர் உடனடியாக தூக்கில் ஏற்றப்படுகிறார். தூக்கில் ஏற்றப்படுகிற போதும் அவர் சொன்ன அந்த செய்திகள் பதிவாகி இருக்கின்றன. ஆங்கிலேயர்களிடத்தில் ஒரே ஒரு செய்தியை நான் வியப்பாகத்தான் பார்க்கிறேன். எதிர்கருத்துக்களை கூட பதிவுகளை அவர்கள் அப்படியே வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் அந்த பதிவுகளை எல்லாம் அழித்திருந்தால் பகத்சிங் சொன்ன இன்குலாப் ஜிந்தாபாத் என்று தூக்கு மேடையில் நின்று அவன் குரல் எழுப்பினான் என்று ஆங்கிலேயர்கள் சொல்லித்தான் நமக்கு தெரியும். அதை மறைப்பதென்றாலும் மறைத்திருக்கலாம். எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை. எல்லா பதிவுகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த ரோஜர் கேஸ்மெண்ட் எழுதியிருக்கிற அந்த ஒரு அறிக்கையாகவே அதை அவன் வெளியிட்டிருக்கிறான். ஈஸ்டர் எழுச்சியை பிரிட்டன் அடக்கிவிடலாம், ஆனால் அயர்லாந்தின் விடுதலை தாகத்தை ஒரு நாளும் அடக்க முடியாது. இது மீண்டும் ஒரு பெரிய இயக்கமாக எழும், ஒரு புரட்சியின் எண்ணத்தை தூண்டும். அதுதான் நான் சொன்னேன், இவற்றை ஆங்கிலேயன் வைத்திருக்கிறான். அந்த ஆவண காப்பகத்திலிருந்து தான் இந்த கடிதம் எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மறுபடியும் இந்த மண்ணிலே ஒரு புரட்சி எழும் என்று ரோஜர் கேஸ்மெண்ட் சொன்ன அந்த செய்தி தான் உண்மையாக ஆயிற்று. அதற்கு பிறகு குறிப்பாக 2 தலைவர்கள், ஒருவர் டிவேலரா, இன்னொருவர் காலின்ஸ், மைக்கேல் காலின்ஸ், 2 பேரும் அந்த புரட்சியை முன்னெடுக்கிறார்கள். மிக கடுமையான போராட்டம். 1919 21 அக்டோபர் வரையில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்த அந்த புரட்சியில் 2 பக்கங்களிலும் சேதங்கள் அதிகம்.
உயிர் சேதம் அதிகம், பொருள் சேதம் அதிகம். நாங்கள் எங்கள் மண்ணின் விடுதலையை பெறாமல் ஒரு நாளும் அழிந்து போக முடியாது என்றார்கள். ஆங்கிலேயர்களின் பார்வையிலே அவர்கள் தீவிரவாதிகள், அயர்லாந்து மக்களின் பார்வையிலே அவர்கள் விடுதலை போராளிகள். எப்போதும் அப்படித்தான். அமரன் என்று ஒரு படம் வந்திருக்கிறது. அந்த அமரன் படம் எடுக்கப்பட்டிருக்கிற விதம் நன்றாக இருக்கிறது. ஆனால் காஷ்மீர் மக்கள் திரும்ப திரும்ப தீவிரவாதிகள் என்றுதான் காட்டப்படுகிறார்கள். அன்றைக்கே அதற்கான ஒரு தெளிவான பார்வை ஐயா பெரியாரிடம் இருந்தது. காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமா, பாகிஸ்தானுக்கு சொந்தமா என்ற போது ஐயா சொன்னார், காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கு சொந்தமா என்று சொன்னார். மிக எளிமையான, மிக அழுத்தமான ஒரு விடை. காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கு சொந்தம், உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டார். எனவே அப்படி ஒரு தீவிரவாதிகளாகத்தான் அவர்கள் காட்டப்படுகிறார்கள். எந்த நாட்டிலும் அப்படித்தான் நடக்கும். அயர்லாந்தினுடைய விடுதலை போராட்டம், அந்த அமரன் படத்திலே இன்னொரு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இறந்து போன முகுந்த் வரதராஜன் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். அதை அவர்கள் ஏனோ வெளிப்படுத்தவில்லை, எனக்கு தெரியவில்லை. அந்த இளைஞன் அவங்க அப்பாவை கூட நைனா என்றுதான் கூப்பிடுகிறார். ஏன் அப்படி கூப்பிட வைத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ரெங்கராஜ் பாண்டே ரொம்ப கோவப்பட்டு கேட்கிறார். 31 வயது முகுந்த் வரதராஜன் வாழ்ந்திருக்கிறார், ஒரு முறை கூடவா பிராமண பாஷை பேசியிருக்க மாட்டார் என்று கேட்கிறார். தமிழ் பாஷை வேறு, பிராமண பாஷை வேறு போல இருக்கிறது என்று நமக்கு புரிகிறது. ஒரு முறை கூடவா பிராமண பாஷை பேசியிருக்க மாட்டார் என்று கேட்கிறார். இதில் என்ன கூத்தென்றால், இதற்கு பின்னால் சிவவீரபாண்டியன் தான் இருக்கிறார், இதை காட்டக்கூடாது என்று சொல்லி மறைத்து நான் எனக்கு அவ்வளவு செல்வாக்கா இருக்கிறது என்று கேட்டேன். எனக்கு படம் வந்ததே தெரியாது. நான் அதை ஒரு நேர்காணலில் சொல்லி இருக்கிறேன். எனவே இப்படியெல்லாம் பேசி தங்களை மறைக்கிறார்கள் என்று சொல்லி, பிராமணர்களினுடைய பெருமையெல்லாம் மறைக்கிறார்கள் என்று பேசி ஒரு நடிகை இப்போதும் தானே மறைந்திருக்கிறார். அவரை யாரும் மறைக்கவில்லை, அவரே மறைவாக இருக்கிறார். ஒரு பக்கம் எதற்கென்றால், ஒரு படம் வருகிற போது ஒரு வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது, நேரு அந்த வரலாற்றை எப்படி சொல்லி இருக்கிறார். ஆங்கிலேயர்களின் பார்வையிலே அவர்கள் தீவிரவாதிகளாக இருக்கலாமானால் அயர்லாந்து மக்களினுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்கள் என்று குறிப்பிடுகிறார். அன்றைக்கு டிவேலராவும் மைக்கேல் காலின்ஸும் இணைந்து ஒரு பெரும் படையை கட்டி, அதுதான் ஷின்ஃபேன். போன அமர்வில் நாம் பார்த்தோம். நாம் ஐரிஷ்காரர்கள், வி தி ஐரிஷ் என்கிற பெயரில் அவர்கள் தொடங்கிய அந்த இயக்கம் 2 ஆண்டுகள் மிக கடுமையான போராட்டத்தை சந்தித்தது. அப்போது அந்த போராட்டத்தில் அந்த ஊரில் மேயராக இருந்த ஒருவர், இன்னமும் சொன்னால் அதில் எப்படி நடக்கிறது என்றால், இங்கிலாந்து முழுவதற்கும் தேர்தல் நடக்கிறது. அப்போது அயர்லாந்து இங்கிலாந்தினுடைய ஒரு பகுதி. அயர்லாந்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நாங்கள் லண்டனில் இருக்கிற நாடாளுமன்றத்திற்கு போக மாட்டோம் என்று சொல்லிவிட்டு டப்ளினில் இவர்களே ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்கள். அயர்லாந்து பகுதியில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் டப்ளின் என்கிற ஊரில் அவர்களே ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டி, அவர்களே மாநகராட்சிகளுக்கு மேயர்களை நியமித்து, அவர்கள் ஒரு தனி அரசாங்கம் என்று தனியாக இது எங்கள் குடியரசு என்று அறிவிக்கிறார்கள். அப்போது அந்த குடியரசு வந்துவிடவில்லை, இருந்தாலும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் மிக கடுமையாக ஒடுக்குகிறார்கள். அப்போது நடந்த அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட லார்ட் மேயர் டெரஸ் மாஸ்க்வி என்கிற ஒருவர் சிறையிலே பட்டினி போர் நடத்துகிறார். நமக்கு பட்டினி போர் பலவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். கடைசி வரை உண்ணாவிரதம் இருந்து எதையும் உண்ணாமல் அருந்தாமல் இறந்து போனவர்கள் வரலாறு நெடுக இருக்கிறார்கள். அவர்களில் ஏறத்தாழ 1 நூற்றாண்டுக்கு முன்பு அப்படி பட்டினி போர் நடத்தி 75 நாட்களுக்கு பிறகு இறந்து போனவர் அன்றைக்கு மேயர் என்று இவர்களால் அறிவிக்கப்பட்ட டெரஸ் மாக்ஸ்வின் என்கிற ஒருவர். அவருடைய பட்டினி போர் 75 நாள் அவரை பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் அவருடைய உடல்நிலை நலிந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய உடல்நிலை குறைய குறைய போராட்டத்தின் எழுச்சி கூடுகிறது. அவருடைய உண்ணாவிரதம் நான் பார்க்கிறேன் பல முறை, பல இடங்களில் பின்னால் வரப்போகிறது. இந்தியாவினுடைய போராட்டம் பற்றி பேசுகிற போது யதீந்திரநாத் தாஸ் 61 நாட்கள் பகத்சிங்கோடு சிறையிலே இருந்தவர். எதையும் உண்ண முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல, நாம் திலீபனினுடைய வரலாற்றை படித்திருக்கிறோம். உண்ணாமல் இருப்பதை விட நீர் அருந்தாமல் இருப்பது மிக கடினம். திலீபன் 11 நாட்கள் தான் உயிரோடு இருந்தான். அந்த பட்டினி போராட்டத்தில் இறந்து போனான் என்றால் அதற்கு என்ன காரணம்? நீரும் அருந்தாமல் இருந்ததால். திலீபன் நல்ல உயரம், அந்த உயரம் குறைந்து
உதடுகள் தடித்து பேச முடியாமல் திலீபன் 11வது நாளில் இறந்து போனதை நாம் பார்க்கிறோம். யதீந்திரநாத் தாஸ் தண்ணீர் மட்டும் அருந்துவேன் என்று சொல்கிறார். பகத்சிங் கூட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவர் கேட்கவில்லை. இது ஒரு போராட்ட முறை, நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், நம்முடைய போராட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேறுகிற வரையில் நான் தண்ணீரை தவிர வேறு எதுவும் அருந்த மாட்டேன் என்கிறார். அப்போது ஒரு நாள் சிறையில் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர் இறந்து போனால் அது பெரிய சிக்கலாக வரக்கூடும் என்று கருதி இவரை காப்பாற்றுவதற்காக ஒரு தந்திரம் செய்கிறார்கள். அவர் ஒரு பானையில் தண்ணீர் வைத்திருப்பார்கள், அந்த பானையில் தண்ணீருக்கு பதிலாக பால் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் தாகம் எடுக்கிற போது அந்த பானைக்கு அருகில போகிறான். ஒய்யன் தாஸ் அதை பார்த்து விட்டு, அது தண்ணீர் இல்லை பால் என்கிற ஒரு வருத்தத்தோடும் ஏமாற்றத்தோடும் திரும்ப வருகிறான். அந்த பாலை அருந்தவில்லை. ஒரு கட்டம் வருகிறது, அவனால் பொறுக்க முடியவில்லை. தாகம் மிக கடுமையானது, பசியை விட தாகம் கொடுமையானது. அந்த தாகத்தில் போகிற போதெல்லாம் பால் இருக்கிறது என்ற உடனே யதீந்திரநாத் தாஸ் கடைசியாக செய்ததை பகத்சிங் தன்னுடைய குறிப்பிலே குறித்து வைத்திருக்கிறார். ஒரு நேரத்தில் யதீந்திரநாத் தாஸ் மிகவும் கோபப்பட்டு அந்த பானையை தூக்கி போட்டு உடைத்து விட்டான். வேறொன்றுமல்ல, ஒரு வேளை தாகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு குவளை பாலை அருந்த வேண்டி வந்து விடுமோ என்கிற அச்சத்தில், பால் இருந்தால் தானே அருந்த முடியும், அதை போட்டு உடைத்து விடுகிற தியாகிகளை இந்த நாடும் உலகமும் பார்த்திருக்கிறது. எந்த நாட்டுக்காக போராடினாங்க என்ன? தனக்காக இல்லை, தன்னலம் மறுத்து தன் நாட்டுக்காக தான் சரி என்று கருதுகிற கொள்கைக்காக போராடி இருக்கிற ஒரு மாவீரனை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் டெரஸ் முதலாக 75 நாட்கள் பட்டினி போர் நடத்தி அவர் சிறையிலே இறந்து போகிற போது அயர்லாந்தின் போராட்டம் மிக பெரிதாக வளர்கிறது. ஆங்கிலேயர்கள் வேறு வழி இல்லாமல் கடைசியில் இது சுதந்திர நாடு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பெயருக்கு அறிவிக்கிறார்கள். எங்கள் இராணுவம் அங்கே இருக்கும், ஆனால் அது சுதந்திர நாடு. உன் இராணுவம் எங்கள் மண்ணில் இருந்தால் இது எப்படி சுதந்திர நாடு? டிவேலராவுக்கும் மைக்கின்ஸுக்கும் காலின்ஸுக்கும் இடையில் அந்த இடத்தில் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வருகிறது. ஒருவர் சரி இதனை ஏற்றுக்கொள்ளலாம், இப்போதைக்கு இதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என்று மைக்கேல் காலின்ஸ் சொல்கிறார். டிவேலரா ஏற்கவில்லை. ஒன்று சுதந்திரம் அல்லது சுதந்திரமற்ற நிலை, இரண்டுக்கும் இடையில அவனுடைய இராணுவம் இங்கே இருக்கும், நாம் சுதந்திர நாடு என்று சொல்லுவது நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு மக்களையும் ஏமாற்றுவதாகும் என்று சொல்லுகிறார். அவர்களுக்குள்ளே மோதல் வருகிறது. ஆங்கிலேயன் என்ன செய்கிறார் என்றால், ஐரிஷ்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த போரை ஐரிஷ்காரனுக்கும் இடையில் மாற்றிவிட்டார். இங்கே ஒருவரை ஒருவர் சுட்டு கொண்டார்கள். மிகப்பெரிய சோகம். 1923 சுட்டு கொல்லப்பட்ட மைக்கேல் காலின்ஸ் ஆங்கிலேயர்களால் கொல்லப்படவில்லை, ஐரிஷ்காரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். எனவே உள்நாட்டு போருக்கு அல்லது அந்த ஒரு இயக்கத்திற்குள்ளேயே முரண்பாடுகளுக்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அதற்கு பின்னால் மீண்டும் மீண்டும் ஒரு போர்க்களங்களை சந்தித்து அயர்லாந்து என்பது தனி குடியரசாக ஆயிற்று என்பது வரலாற்றில் ஒரு பெரிய செய்தி. என்ன நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஒரு நாட்டின் விடுதலைக்கு போராடுவது அத்தனை எளிதன்று. ஒரு நாட்டின் விடுதலை என்பது மேடை போட்டு பேசி வந்து விடாது, எழுதி வந்து விடாது. எத்தனை பேர் உயிர் தியாகத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற கணக்கு இல்லாமல் வெறுமனே நாங்கள் விடுதலைக்காக பேசுகிறோம் என்று சொல்லுவது ஒரு ஏமாற்று வேலை. இதைத்தான் இந்த அயர்லாந்தினுடைய விடுதலை போராட்ட வரலாறு நமக்கு காட்டுகிறது. அதே காலகட்டத்தில் அதே மாதிரி தான் துருக்கியிலும் நடைபெற்றது. அது அடுத்த பகுதியில் நேரு அவர்கள் சொல்லுகிற செய்தி. துருக்கி என்பது முதல் உலக போரில் ஜெர்மனி வீழ்ச்சி அடைவதற்கு முன்பே துருக்கி விழுந்து விட்டது. துருக்கி தான் ஐரோப்பாவின் நோயாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நாடு. அது மிக பலவீனமாக இருந்தது. அது தொடக்கத்திலேயே துருக்கி தன்னுடைய வலிமையை இழந்து முதல் உலக போர் முடிகிற போது மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளுக்கு உள்ளாயிற்று. எனவே என்ன செய்வது என்கிற நிலை தெரியவில்லை. அங்கே இருக்கிற சுல்தான் அந்த மக்களுக்கு சொன்னதெல்லாம், நாம் ஆங்கிலேயர்களுக்கு பணிந்து போய் எப்படியாவது நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பது. அதை மறுத்தவனுடைய பெயர்தான் கமால் பாட்ஷா. கமால் பாட்ஷா என்பது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கதாநாயகனின் பெயர். இன்னமும் சொல்லுகிறேன், கமால் பாட்ஷாவினுடைய பெயரை, கமால் பாட்ஷாவினுடைய வரலாற்றை நாடு முழுவதும் எடுத்து சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம் தான். கமால் பாட்ஷா என்பதுதான்
மிகப்பெரிய ஒரு கதாநாயகனின் பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் சொல்லியிருக்கிறேன் கூட்டங்களில் கூட. கவிஞர் கண்ணதாசன் தன் பையனுக்கு கமால் பாஷா என்று பெயர் வைத்தார். இப்போதும் இருக்கிறார், பல் மருத்துவராக இருக்கிறார். ஆனால் அவரே அந்த பெயரை மாற்றி கொண்டாரா என்று எனக்கு தெரியாது. KAMAL கமால் என்பதை இப்போது அவர் கமல் என்றுதான் சொல்கிறார். இன்றைக்கும் மருத்துவர் கமல் என்றுதான் அவர் அறியப்படுகிறார். மிக நல்ல மருத்துவர். கண்ணதாசனினுடைய பிள்ளைகள் பெயர், ஒருவர் பெயர் அண்ணாதுரை, ஒருவர் பெயர் கமால் பாஷா, இன்னொரு பெயர் காமராஜர். கண்ணதாசனே சொன்னார், என் பிள்ளைகளின் பெயரை பார்த்தாலே நான் அப்போது எந்த கட்சியில் இருந்தேன் என்று தெரியும் என்றார். எந்தெந்த கட்சியில் இருக்கிற போதும் அந்த கட்சியினுடைய பெயர் தலைவர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படையாக சொன்னவர் கண்ணதாசன் தான். அப்போது திராவிட இயக்கத்தில் ஒரு மரபு இருந்தது, வேறு மத பெயர்களையும் தங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டுவது. சுயமரியாதை இயக்கத்தை பற்றிய வரலாறு அறிந்த நாம் அறிவோம், மக்களுக்கு தெரியாது. புதுக்கோட்டையிலே சின்னையா என்று ஒருவர் இருந்தார். அவரை நாங்கள் சின்னையா மாமா என்று தான் அழைத்து பழக்கம். சின்னையா மாமா அவர்களினுடைய மகள் பெயர் நூர்ஜஹான். 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் இறந்து போனார். நூர்ஜஹானக்கா என்று தான் நாங்கள் கூப்பிடுவோம். நூர்ஜஹான் என்று ஒரு இந்து வீட்டில் பெயர் வைத்தது. இன்குலாப் தன்னுடைய மகனுக்கு செல்வம் என்று பெயர் வைத்தார். இன்றைக்கும் காரைக்குடியில ஒரு இளைஞனின் பெயர், அவர் அப்பா பெயரை கேட்கிற போதுதான் அவர் இஸ்லாமியர் என்று எனக்கு தெரியும். எனவே இப்படி மதங்களை கடந்து எதற்காக நூர்ஜஹான் என்று பெயர் வைக்க வேண்டும், எதற்காக கமால் பாஷா என்று பெயர் வைக்க வேண்டும்? எங்களுக்கு மதம் ஒரு பொருட்டில்லை, மனிதம்தான் எங்கள் வாழ்க்கை என்பதற்காக நாம் வைத்தோம். அப்படித்தான் கமால் பாஷாவினுடைய பெயர் எங்கும் பரவிற்று. கமால் பாஷா உலகம் முழுவதும் போற்றப்படுகிற ஒரு கதாநாயகனாக இருந்தார். அவர் செய்ததை போல சாதனைகளை அத்தனை எளிதில் யாரும் செய்து விடவில்லை. அவர் தன்னுடைய இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவே பல புரட்சிகளை உலகத்தில் செய்தவர் அவர்தான். அன்றைக்கு அவருக்கு உடனடியாக சுல்தான் மரண தண்டனை விதித்தார். கமால் பாஷா ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறார். கமால் பாஷா இந்த நாட்டு மக்களின் அமைதியை கெடுக்கிறார். எனவே கமால் பாஷாவுக்கு தூக்கு தண்டனை என்று அறிவித்தார். ஆனால் கடைசி வரைக்கும் கமால் பாஷாவை கைது செய்யக்கூட முடியவில்லை. கமால் பாஷாவினுடைய படைகள் எழுச்சி மிக கடுமையாக துருக்கியிலே இருந்தன. துருக்கியினுடைய எழுச்சிக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் கமால் பாஷா தான். கடைசியாக 1922ஆம் ஆண்டு அது தனி நாடு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னார்கள். அதை கமால் பாஷா ஏற்கவில்லை. முறைப்படி சட்டப்படி நீ வெளியில போகிற வரைக்கும் இது தனி நாடு இல்லை. ஒரு கட்டத்தில் பிரிட்டன் என்ன செய்தது என்றால், சரி சுதந்திர நாடு என்று அறிவித்துக் கொள்ளுங்கள், எங்கள் இராணுவம் மட்டும் அங்கே இருக்கும் என்று சொன்னது. அது எப்படி அவர்கள் அயர்லாந்திலே சொன்னார்களோ அப்படித்தான் துருக்கியிலேயும் சொன்னார்கள். அது வெற்றி பெறவில்லை. 1923ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கமால் பாஷா துருக்கியினுடைய பேரரசரானார். அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் கமால் பாஷா என்று பார்த்தால் அட்டாதுர்க் என்று போட்டிருப்பார்கள். அதற்கு எனக்கு பொருள் தெரியவில்லை. அதற்கு பேரரசன் என்று பொருளாம். அப்படித்தான் தந்தை என்று. அத்தா என்றால் தந்தை, அட்டாதுர்க் என்றால் ஒரு இந்த மக்களுக்கான நாம் சொல்லுவது போல தேசத்தந்தை காந்தியார் என்றும் தந்தை பெரியார் என்றும் நாம் சொல்லுவது போல துருக்கியில் கமால் பாஷா தான் அப்படி கருதப்பட்டார். அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது? மிக தெளிவாக அவர் அறிவித்த சில செய்திகள், அவர் எந்த மக்களின் துணையோடு வெற்றி பெற்றாரோ அந்த மக்களினுடைய எதிர்ப்பையே பெற்றது. ஏனென்றால் அவர் வந்தவுடனே என்ன சொன்னார் என்றால், எந்த பள்ளிக்கூடமும் இனிமேல் அரபு பள்ளிக்கூடம் இல்லை, எல்லாம் துருக்கி மொழி பேசுகிற அரசு பள்ளிக்கூடம். இது அவர் சொல்லுவது சாதாரண செய்தி அல்ல. அந்த மக்கள் மிகுந்த பழமைவாதத்தில் ஊறி போனவர்கள். கமால் பாஷா பழமையை விட்டு முற்றும் முழுக்க நவீனத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர். பெரிய வேறுபாடு அதுதான். அந்த அரபு குல்லாயை கூட வைக்கக்கூடாது என்று சட்டம் போட்டார். எல்லாவற்றையும் விட பெரிய செய்தி, அந்த இஸ்லாம் மதத்திற்கு சொந்தமாக இருந்த மடங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்தார். இது மதத்தின் சொத்தல்ல, இது இந்த நாட்டின் சொத்து என்று அறிவிப்பது. ஒவ்வொரு செயலுமே எண்ணி பார்த்தால் இப்படி ஒருவரால் 1923இல் செய்திருக்க முடியுமா என்கிற கேள்வி வருகிறது. தெளிவாக அறிவித்தார். எப்படி சோவியத்திலே லெனின் அறிவித்தாரோ அப்படித்தான் இவரும் அறிவித்தார். என்ன காரணம் என்றால், இந்த விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போதே
சுல்தான் கிரேக்கத்தினுடைய உதவியை நாடினார். கிரேக்கத்தை வைத்து இந்த விடுதலை போராட்டத்தை அழித்து விடலாம் என்று கருதி கிரேக்கத்தினுடைய படை உள்ளே வந்தபோது இவர்களுக்கு துணையாக நின்றது சோவியத்தில் அதிபராக இருந்த லெனின் தான். லெனின் தான் இந்த அயர்லாந்தினுடைய விடுதலை போராட்டத்திற்கு முழுமையாக உடன்பட்டு அவருக்கு ஆதரவாக நின்றார். எனவே இயல்பாகவே அந்த பொது உடைமை சிந்தனைகள், பரந்துபட்ட கருத்துகள் கமால் பாட்ஷாவுக்கு வந்திருக்கலாம். எனவே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த கிரேக்க படையை மிக திட்டமிட்டு 8 நாட்களில் அந்த கடலை விட்டே திருப்பி ஓடுகிற அளவுக்கு விரட்டிய ஆற்றல் கமால் பாட்ஷாவினுடைய விடுதலை படைக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், திரும்பி ஓடுகிற போது போகிற வழியில் இருக்கிற துருக்கியர்கள் எல்லோரையும், பெண் ஆண் குழந்தைகள் எல்லோரையும் வெட்டி சாய்த்து கொண்டே போனார்கள். அது ஒரு சோகமயமான ஒரு நிகழ்ச்சி. வரலாற்றில் துருக்கியினுடைய விடுதலை எப்படி வந்தது, நாம் பார்க்கிற இந்த விடுதலை போராட்டங்களில் அது அயர்லாந்தாக இருக்கலாம், துருக்கியாக இருக்கலாம், நாடுகளின் பெயர்கள் மாறலாம், போராடிய தலைவர்களின் பெயர்கள் மாறலாம், ஆனால் விடுதலை போராட்டம் என்பது எத்தனை தியாகங்களுக்கு உரியது என்பதற்காக அதை நான் சொல்லுகிறேன். எனவே அப்படி கிரேக்க படை திரும்ப அனுப்பப்பட்டது. அப்படி அனுப்பப்பட்டதற்கு பிறகு இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அப்படி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இவர் செய்த பல செயல்களில் மிக குறிப்பான ஒன்று என்ன என்றால், பெண்கள் புர்கா அணிய வேண்டியதில்லை. இஸ்லாமில் அது ஒரு பெரிய சிக்கலாக முடியும். இன்றைக்கும் கூட முற்போக்கான கருத்தை கொண்டிருக்கிறவர்கள் கூட புர்கா அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்களுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் ஒரு இஸ்லாமிய பெண்மணி இடத்துல கேட்டேன், எதற்காக தலையில துணிப்பு? அது ஒரு மரியாதை என்கிறார்கள். அதாவது ஆண்களை பார்க்கிற போதும் மற்றவர்களை பார்க்கிற போதும் மரியாதை வேண்டும். அப்படியானால் இந்த ஆண்களுக்கு மரியாதையே வேண்டாமா? நாங்கள் யாருமே போடுவதில்லையே என்று கேட்டேன். அது ஒரு மதம் சார்ந்த ஒரு பழக்கம். அதை அவர் மறுத்தார். பெண்கள் கல்விக்கூடங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். எனவே அவர் யாருக்கு பெரிய எதிரியாக இருந்தார் என்றால், அந்த இஸ்லாமிய மக்களே அவர் மீது கோபம் கொண்டார்கள். அதுதான் உண்மை. கடைசியாக எங்கே ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது, 1924 ஏற்பட்ட பெரிய சிக்கல், அவர் எதிர்கொண்ட பெரிய சிக்கல் என்ன என்று கேட்டால், இந்த வாங்கு சொல்வது என்று சொல்வார்கள் இல்லையா, இந்த மசூதிக்கு அழைப்பதற்கு அந்த அழைப்பு விடுவது இன்றைக்கு உலகம் முழுவதும் அரபு மொழியிலே தான். அரபு மொழியிலே தான் அந்த அழைப்பு விடுக்கப்படும். அவர் சொன்னார், இல்லை, துருக்கி மொழியிலே தான் அந்த அழைப்பு விடப்படும் என்று சொன்னபோது அதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டது. அரபு மொழியில் தான். இன்றைக்கும் இங்கே கூட இவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி இருக்கிறது. எதற்காக சமஸ்கிருதம் என்றால், அவர்கள் அரபு மொழியிலே தானே சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். தேவாலயங்களில் நல்ல தமிழ் ஒலிக்கும். சில நேரங்களில் நமக்கு புரியாத அளவிற்கு கூட அந்த தமிழ் இருக்கும். தூய யோவான் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். சென்ட் ஜோசப் அல்ல, தூய யோவான் என்று சொல்லுவார்கள். இஸ்லாமியர் இடத்துல இன்னமும் அந்த அரபி மொழிதான் அடையாளம் என்கிற எண்ணம் இருக்கிறது. அதையும் மறுத்து அரபியிலே அல்ல, துருக்கி மொழியிலே தான் வாங்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அந்த மக்களே அவருக்கு ஒரு எதிர்ப்பாக எழுந்தார்கள். அந்த எதிர்ப்பையும் ஒன்றை சொல்ல வேண்டும், கமால் பாட்ஷா எல்லாவற்றையும் சமரசமாக அழைத்து பேசவில்லை. இப்படித்தான் என்கிற உறுதியான முடிவில் இருந்தார். அந்த எதிர்ப்புகள் மறைக்கப்பட்டன, அடக்கப்பட்டன. இப்படித்தான் என்று முடிவெடுத்தார். எதுவரைக்கும் அவர் இருந்தார்? நேரு அவர்கள் 1930கள் வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் கமால் பாட்ஷாவினுடைய செயல்கள், மக்களுக்கு அவர் செய்த நன்மைகள், இதனால் ஒரு பக்கத்தில் அவருக்கு நல்ல பெயரும் கூடிக்கொண்டே இருந்தது என்று எழுதுகிறார். அவர் 33 தான். இந்த புத்தகத்தினுடைய கடைசி கடிதம் 1933. அதோடு அந்த கடிதம் முடிந்து போகிறது. அம்மா அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், தொடர்ந்து 9 முறை திரும்ப திரும்ப வெளியிலே வருவார், மறுபடியும் சிறைக்கு போய்விடுவார். அப்படித்தான் நேருவின் வாழ்க்கை இருந்தது. இந்த சிறை வாழ்க்கை 33 முடிகிறது. அப்போது எழுதிய கடிதம் கடைசி. ஆனால் அதற்கு பிறகும் நம்முடைய கமால் பாட்ஷா அங்கே துருக்கியிலே அரசராக தொடர்ந்தார். 1938 அவர் இறந்து போகும் வரையில் துருக்கியினுடைய அரசராக இருந்தவர் கமால் பாட்ஷா தான். எல்லா ஒரு பக்கம் எதிர்ப்புகள் இருந்தன, மறுபக்கம் ஆதரவு இருந்தது. எல்லாவற்றையும் சமாளித்து கடைசி வரைக்கும் ஆட்சியிலே இருந்தவர் கமால் பாட்ஷா தான். இது துருக்கி. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் என்ன நடந்தது? 1918
ஒரு பெரிய மாற்றம் இந்திய அரசியல் விடுதலை போராட்டத்தில் நிகழ்ந்தது. காந்தியார் என்கிற ஒரு மனிதன் உள்ளே வருகிறார். காந்தியார் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற போதே அறியப்படுகிறார். தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற பல போராட்டங்களை அவர் சந்திக்கிறார். அவர் தென்னாப்பிரிக்காவில் பல முறை பல செயல்களை அவர் சந்தித்தார். எல்லா போராட்டங்களிலும் ஈடுபட்டார். அவர் புதிதாக ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்தார். அதுவரையில் அஹிம்சை என்கிற ஆயுதம் நாம் அறிந்ததில்லை. நேரு அவர்கள் காந்தியாரின் வருகையை பற்றி சொல்லுகிற போது ஒரு வரியை எழுதுகிறார், மிக கவித்துவமாக எழுதுகிறார். காந்தியாரின் குரல் மிக மெலிதாக இருந்தது, ஆனால் அது எல்லோர் காதுகளிலும் உரத்து கேட்டது. அவர் சாந்தமாக பேசினார், ஆனால் எல்லா இரைச்சல்களையும் தாண்டி மக்களை அது சென்றடைந்தது. அவர் சாந்தமாக பேசினார், இரைச்சல்களை தாண்டி சேர்ந்தது. இப்போதெல்லாம் இரைச்சல் தான் பேச்சென்று சிலர் கருதுகிறார். அப்படி அல்ல, காந்தியார் மிக மெதுவாக பேசினார். நான் முசோலினிக்கு வருகிற போது சொல்லுகிறேன், முசோலினியுடைய பழக்கம் பேசுகிற போது மேடையில் ஆர்ப்பரிப்பது. ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் அந்த பழக்கம் இருந்திருக்கிறது. எனவே இங்கே நடப்பது கூட தற்செயலாக நடக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். கவனமாகத்தான் செய்கிறார்கள் இருக்கிறது. அப்படி ஆவேசமாக பேசுகிற போது, தேவையற்றதற்கெல்லாம் ஆவேசம், அப்படி பேசுகிற போது எதிரில் இருக்கிற இளைஞர்கள் உந்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு உளவியல் செய்தி இருக்கிறது. அதுதான். ஆனால் நேரு சொல்லுகிறார், இந்த உளவியல்களை எல்லாம் உடைத்து போட்டவர் காந்தியார். அவர் மிக மெதுவாக பேசினார், எல்லோர் காதுகளிலும் அது உரத்து கேட்டது. அவர் சாந்தமாக பேசினார், ஆனால் இரைச்சல்களை எல்லாம் தாண்டி அவருடைய குரல் கேட்டது என்று நேரு எழுதுவார். வந்தவுடனே அவர் அரசியலுக்கோ விடுதலை போராட்டத்துக்கோ வரவில்லை. அகமதாபாத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சபர்மதி, அந்த ஆறு ஓடுகிற நதிக்கரையில் ஒரு ஆசிரமம், சபர்மதி ஆசிரமம் என்று ஒன்றை உருவாக்கினார். அதில் தான் அவர் 1919 33 வரைக்கும் இருந்தார். வேறு வேறு ஊர்களுக்கு போனாலும் அவருடைய நிரந்தரமான தங்குமிடம் சபர்மதி ஆசிரமமாகத்தான் இருந்தது. அவரை எது நேரடியாக அரசியலுக்கு கொண்டு வந்தது என்றால், இந்த ரவுலட் சட்டத்தை ஒட்டி நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். அதுதான் 19 இந்திய வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பம். அதில் இன்னொரு செய்தி நடந்திருக்கிறது பாருங்கள். எனக்கு அதை படிக்கிற போது அப்படியா என்று எண்ண தோன்றிற்று. என்ன என்றால், 1919 ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி காந்தியார் விடுத்த முதல் போராட்ட அழைப்பு அதுதான். இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டங்களை நடத்துங்கள், அமைதி பேரணிகளை நடத்துங்கள் என்று சொன்னபோது நேரு எழுதுகிறார், அதற்கு முன்னால் எப்போதும் இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்தியா முழுமைக்கும் ஒரு போராட்டம் நடந்ததில்லை. பட்டேல் குஜராத்திலே பர்தோலி என்கிற இடத்திலே வரிகொடாத இயக்கத்தை நடத்துகிறார். பகுதி பகுதியாகத்தான் நடந்திருக்கிறது. மேற்கு வங்கத்திலே 1905 வங்கம் துண்டாடப்பட்டது என்று சொல்லி லார்டு கர்சானுக்கு எதிராக போராட்டம் நடந்தபோது இந்தியாவில் இருந்தது என்றாலும் வங்கத்திலே தான் கூடுதலாக இருந்தது. ஆனால் காந்தியாரினுடைய அழைப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டது 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி. இந்தியா முழுவதும் அந்த போராட்டத்துக்கான ஆதரவு இருந்தது. எல்லோரும் அந்த போராட்டத்திற்கு மிக மௌனமாக ஆனால் உறுதியாக கலந்து கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் நாம் அறிந்த செய்தி, இது இனி வருகிற பகுதிகளெல்லாம் பெரும்பாலும் நாம் அறிந்த செய்திகள் தான். கிமுவிலே படிக்கிற போது பல செய்திகள் நமக்கு புதியன, இதிலே பலவற்றை நாம் அறிந்திருக்கிறோம். 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி அன்றைக்குத்தான் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த இடத்தை நானும் நேரில் போய் பார்த்தேன். ஜாலியன் வாலாபாக் என்பது ஒரு சுற்றுச்சுவர் கொண்ட ஒரு இடம். அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்க செய்தி என்னென்றால், அதற்கு ஒரே ஒரு வாயில் தான் உண்டு. ஒரு வாயில் வழியாகத்தான் எல்லோரும் வர முடியும். அந்த வாயில் வழியாக மக்கள் எல்லோரும் உள்ளே வந்த பிறகு ஜெனரல் டயரினுடைய பீரங்கி படை உள்ளே வருகிறது. அதுதான் நடந்தது. பீரங்கி படை உள்ளே வருகிற போது மக்கள் அச்சப்பட்டு வெளியே போக முடியாமல் அந்த சுவர்களில் ஏறினார்கள். சுவர்களில் ஏறியவர்களெல்லாம் முதலில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த பிணங்கள் கீழே விழுந்தன. தொடர்ந்து மறுபடியும் துப்பாக்கி சூடுகள். நாம் அறிந்த செய்தி தான், இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகுதான் இந்தியாவில் ஒரு பேரெழுச்சி வருகிறது. அது கூட இந்த ரவுலட் சட்டம் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரவுலட் சட்டத்தின்படி யார் ஒருவரையும் 2 ஆண்டுகளுக்கு எந்த விசாரணையும் இல்லாமல் சிறையில் வைக்க முடியும். நீங்கள் பின்னாலே வந்த தடா பொடாவுக்கெல்லாம் மிகப்பெரிய பாட்டன் இந்த சட்டம்தான். இந்த ரவுலட் சட்டத்தை பார்த்துத்தான் 65 டிஐஆர் என்று ஒரு சட்டத்தை
விடுதலை பெற்ற இந்திய அரசு கொண்டு வந்தது, டிஃபென்ஸ் இந்தியா ரூல்ஸ் என்று. அதில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பாளையங்கோட்டை தலைமைச் சிறையில் இருந்தார். டிஐஆரில் தான் அவர் கைது செய்யப்பட்டார். இலக்கோனார் அதில் தான் கைது செய்யப்பட்டார். பின்னால் அதற்கு மிசா என்று பெயர் வந்தது, பிறகு தடா என்று பெயர், பிறகு பொடா என்று பெயர். எல்லாம் ஏறத்தாழ அடிப்படையிலே ஒரே செய்தி தான். எந்த விசாரணையும் இல்லாமல் ஒருவரை சிறையில் வைக்கலாம், ஒன்று. இரண்டாவது, யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவர்கள்தான் தாங்கள் நிரபராதி என்று மெய்ப்பித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் இல்லாத சட்டம் இதுதான் ரவுலட். இதில் என்ன பெரிய செய்தி என்றால், பின்னால் நான் வரப்போகிறேன், 1928 சைமன் குழு என்று ஒரு குழுவை ஆங்கிலேயர்கள் அனுப்பினார்கள். அந்த சைமன் குழுவை காங்கிரஸ் மிக கடுமையாக புறக்கணித்தது. பெரியாரும் அம்பேத்கரும் அந்த சைமன் குழுவிலே போய் சாட்சி சொன்னார்கள். அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த சாட்சியும் அப்படியே பதிவில் இருக்கிறது. ஏன் காங்கிரஸ் எதிர்த்தது, எதற்காக பெரியார் அதை ஏற்றுக்கொண்டார் என்பது ஒரு பெரிய கேள்வி. அதற்கு பதில் சொல்லுகிற போது இந்த ரவுலட் சட்டத்தோடு சேர்த்து பெரியார் சொல்லுவார், சைமன் குழுவை காங்கிரஸ் ஏன் எதிர்த்தது, அந்த சைமன் குழுவிலே இருக்கிற யார் ஒருவரும் இந்தியர் இல்லை, எல்லோரும் ஆங்கிலேயர்களாக இருக்கிறார்கள். எங்கள் நாட்டுக்கு வருகிற குழுவில் ஒருவர் கூட இந்தியர் இல்லை என்பதால் காங்கிரஸ் எதிர்த்தது. பெரியார் கேட்டார், ரவுலட் குழுவில் இந்தியர் இருந்தாரா இல்லையா? அந்த ரவுலட் குழு சட்டம் நமக்கு நன்மையாக செய்தது. இன்னமும் சொன்னால் பெரியார் சொல்லுவார், அதை ரவுலட் சட்டம் என்று சொல்லாதீர்கள், அதில் 7 பேர் இருந்தார்கள். அந்த சட்டத்தை எழுதியவர் யார் என்றால் இந்தியாவை சார்ந்த ஒரு குப்புசாமி சாஸ்திரி, அவர்தான் எழுதினார். எனவே இதை ரவுலட் சாஸ்திரி சட்டம் என்று சொல்லி பழகுங்கள். 67 பெரியார் விடுதலையில் எழுதியிருக்கிறார். திரும்ப திரும்ப ரவுலட் சட்டம் என்று சொல்லாதீர்கள், ரவுலட் சாஸ்திரி சட்டம் என்று சொல்லுங்கள் என்பார். எனவே ரவுலட்டில் இங்கே இருந்த இந்தியாவை சார்ந்த ஒருவர் தான், சாஸ்திரி தான் அத்தனை கடுமையான சட்டங்களை எழுதி கொடுத்தவர். அந்த டிராஃப்டட் பை சாஸ்திரி என்று இருக்கிறது, அதனுடைய வரைவு அறிக்கையை முதலில் சாஸ்திரி தான் எழுதுகிறார், பிறகுதான் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த ரவுலட் குழுவினுடைய தீர்ப்புகளை எதிர்த்து, சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் நடந்த போராட்டம் தான் ஜாலியன் வாலாபாக்கில் ஒரு படுகொலையில் முடிந்தது. அந்த படுகொலைக்கு பிறகு காந்தியார் அறிவிக்கிற முதல் போராட்டம். இதில் மிக முக்கியமான செய்தி என்னென்றால், 19 ஏப்ரலில் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாத இறுதியில் காங்கிரசினுடைய பொதுக்குழு கூட்டம் இந்தியாவில் ஏதேனும் ஒரு இடத்தில் கூடும். 1919ஆம் ஆண்டு காங்கிரசினுடைய பொதுக்குழு பஞ்சாபில் கூடிற்று. அதே பஞ்சாபில் என்பதை விட அதே பஞ்சாபில் என்பதுதான் சரி. அந்த கூட்டத்திற்கான ஒரு முக்கியத்துவம் என்ன என்றால், அந்த பொதுக்குழு தான் திலகர் கலந்து கொண்ட கடைசி காங்கிரஸ் பொதுக்குழு. அந்த பொதுக்குழு தான் காந்தியார் முதலில் கலந்து கொண்ட குழு. 2 பேரும் சேர்ந்து கலந்து கொண்டது 1919 இறுதியிலே நடைபெற்ற அந்த பொதுக்குழு தான். அடுத்த ஆண்டு திலகர் இறந்து போய்விடுகிறார். அடுத்த ஆண்டிலிருந்து காந்தியார் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்கிறார். ஒரு காத்திருந்ததை போல திலகரின் சகாப்தம் முடிந்து காந்தியாரின் சகாப்தம் தொடங்குகிறது. அப்படி காந்தியாரின் சகாப்தம் தொடங்குகிற போது அவர் அதுவரை அறிந்திராத ஒத்துழையாமை போராட்டம் என்கிற ஒன்றை அறிவிக்கிறார். அரசுக்கு யாரும் ஒத்துழைக்க கூடாது, வரி கட்டக்கூடாது, அரசு சொன்னதை கேட்கக்கூடாது, எதையும் பலாத்காரமாக செய்யக்கூடாது, அமைதியாக முடியாது என்று சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். அந்த ஒத்துழையாமை போராட்டம் மிக வெற்றிகரமாக நடந்தபோது நாம் அறிந்த செய்தி நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் என்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சௌரி சௌராவில் நடந்த நிகழ்ச்சி. அந்த சௌரி சௌரா நிகழ்ச்சி தான் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுவதற்கு காந்தியாரை தூண்டிற்று. சௌரி சௌராவிலே வேறொன்று நடக்கவில்லை, அமைதியாகத்தான் ஊர்வலம் போனது. அந்த கடைசி பகுதி, த டெயில் ஆஃப் த ப்ரொசஷன் என்று எழுதுகிறான், அந்த கடைசி வால் பகுதியில் வந்து கொண்டிருந்தவர்களை அங்கே இருந்த காவல்துறையினர் வேண்டுமென்றே வம்பெடுத்தார்கள். அவர்களுக்குள் ஒரு மோதல் வந்தது. அந்த மோதல் பெரிதான உடனே அங்கே போன கூட்டம் திரும்ப வந்தது. இவர்கள் துப்பாக்கியால் சுட்டார்கள், 3 பேர் இறந்து போனார்கள். இதுதான் ஒரு பெரிய வன்முறை, காந்தியார் சகாப்தத்தில் தொடங்கிய வன்முறை. 3 பேர் இறந்தார்கள். என்ன நடந்தது என்று சௌரி சௌராவை பற்றி மட்டுமே தனியாக நாம் படிக்க வேண்டும். 3 பேர் இறந்த உடனே அந்த கூட்டம் கோபம் கொண்டது. என்றைக்கும் மக்கள் கூட்டம் எழுந்தால் எந்த துப்பாக்கியும் முன்னிற்காது. இந்த காவலர்கள் பின்னோக்கி ஓடினார்கள். தங்கள் காவல் நிலையத்துக்குள்ளே போய் அதை தாழிட்டு கொண்டார்கள். மக்கள் அந்த காவல் நிலையத்தை அப்படியே வைத்து எரித்து விட்டார்கள். 3 பேர் கொல்லப்பட்டார்கள். காவல் நிலையத்தில் 22 காவலர்கள் எரிக்கப்பட்டார்கள்.
இதுதான் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி. அதற்கு பிறகு காந்தியார் அறிவித்தார், இந்த ஒத்துழையாமை போராட்டத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். அப்போதும் நேரு சிறையிலே தான் இருக்கிறார். நேரு எழுதுகிறார், இப்படி ஒரு மிகப்பெரிய வெகுமக்கள் போராட்டத்தை நடத்துகிற போது அங்கும் இங்குமாக ஓரிரு வன்முறைகள் தவிர்க்க இயலாதவை தான், வரத்தான் செய்யும். இதற்காக போராட்டத்தையே திரும்ப பெற்றுக்கொள்வது காந்தியாரின் போராட்ட முறையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதையே காட்டுகிறது என்று நேரு வெளிப்படையாக அன்றைக்கு சிறையிலிருந்து எழுதியிருக்கிறார். அதையும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அரசு என்ன செய்தது? 22 காவலர்களை ஒரு காவல் நிலையத்துக்குள் வைத்து எரித்து விட்டால் எந்த அரசும் அதை பார்த்து கொண்டிருக்காது. மிக கடுமையான வழக்குகள் போடப்பட்டு 172 பேருக்கு தூக்கு தண்டனை. தீர்ப்புக்கு இதுவரையில் காணாத வரலாறு, 172 பேருக்கு தூக்கு தண்டனை. மேல்முறையீட்டுக்கு போகிற போது அது 19 பேருக்கு தூக்கு தண்டனை, 110 பேருக்கு வாழ்நாள் தண்டனை, மற்றவர்களுக்கு ஒரு 5 ஆண்டு 7 ஆண்டு தண்டனை என்று தீர்ப்பு வருகிறது. எனவே சௌரி சௌரா போராட்டம் என்பதுதான் இந்திய வரலாற்றில் காந்தியார் தலைமையேற்ற பிறகு நடந்த போராட்டத்தின் முதல் வன்முறை. அந்த இடத்தில் இந்திய விடுதலை போராட்டம் எப்படி மாறுகிறது என்பதை குறிக்க வேண்டும். இனி காந்தியாரை நம்பி பயனில்லை என்று இளைஞர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். அந்த இடம்தான். ஏனென்றால் ஒரு சின்ன வன்முறையை கூட இவர் ஏற்க மறுக்கிறார். எந்த வன்முறையும் இல்லாமல் அவன் கையில துப்பாக்கி வைத்திருக்கிறான். நாம் அகிம்சையை வைத்துக்கொண்டு அவனை சந்திக்க முடியாது. எனவே மிக கடுமையாக இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு ஆயுதம் ஏந்திய இளைஞர்களின் போராட்ட குழுக்கள் தீவிரமடைகின்றன. ஆயுதம் ஏந்திய போராட்டமும் இந்தியாவில் தொடர்ந்து நடந்திருக்கிறது. 1857 நடைபெற்ற, அவர்கள் பார்வையிலே அது சிப்பாய் புரட்சி. இந்த பக்கத்தில் பார்க்கிற போது அது ஒரு முதல் விடுதலை போராட்டம். அதுவும் கூட இந்திய விடுதலைக்காக நடந்தது என்று சொல்ல முடியாது. இந்துக்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் இருக்கிற சிப்பாய்கள் அதில் தடவப்பட்ட மாட்டு கொழுப்புக்காகவும் பன்றி கொழுப்புக்காகவும் எதிர்த்து போராடினார்கள். இருந்தாலும் ஆங்கிலேயனை எதிர்த்து சிப்பாய்கள் எழுந்தார்கள். 57 அதுதான் முதல் போராட்டம் என்று சொல்லுவார்கள். இல்லை, அதற்கு முன்பே 1806 வேலூரிலே நடந்த போராட்டம் என்பது தமிழ்நாட்டு வரலாறு பெரும்பாலும் அதிகம் சொல்லப்படாது. ஆனால் உண்மை அதுதான். 1857 தொடங்கிய அந்த ஆயுதமேந்திய போராட்டமும் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. சரியாக சொன்னால் 1857 1947 வரைக்கும் 90 ஆண்டுகள் இருவகையான போராட்டங்களும் நடந்து கொண்டே இருந்தன. காந்தியார் வந்த பிறகு அது முழுக்க முழுக்க அகிம்சை போராட்டமாக ஆயிற்று. அந்த போராட்டங்கள், ஆயுதமேந்திய போராட்டங்கள், இந்த சௌரி சௌரா நிறுத்தப்பட்டதற்கு பிறகு இனி காந்தியாரை நம்ப முடியாது என்று கருதிய அந்த இளைஞர்கள் தான் சந்திரசேகர ஆசாத்தினுடைய தலைமையிலே திரண்டார்கள். அந்த குழுவிலே இருந்த ஒரு வீரன் தான் பகத்சிங். நான் பகத்சிங்கை பற்றி ஆய்வு செய்கிற போது ஏராளமான செய்திகளை நான் பெற்றேன். எனவே அந்த விடுதலை இயக்கம் ஆசாதி, சந்திரசேகர ஆசாதை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்துகிற போது நீதிபதி கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன என்று. ஆசாதி என்று சொல்லுகிறான். ஆசாதி என்றால் விடுதலை. அவர் உண்மையாகவே அதுதான் பெயர் என்று நினைத்து கொண்டு அப்பா பெயர் என்ன என்று கேட்கிறார். ஆசாதி என்கிறார். அம்மா பெயர் என்று கேட்கிறார். அப்போதுதான் நீதிபதி இவன் வேண்டுமென்றே பேசுகிறான். இப்படி அப்பா அம்மா குடும்பமேவா ஆசாதி என்று பெயர் வைத்திருப்பார்கள். அவன் கடைசி வரைக்கும் என் பெயர் ஆசாதி தான், நீ குறித்துக்கொள் அல்லது என்ன வேண்டுமானாலும் செய் என்றான். எனவே சந்திரசேகர ஆசாத்திலிருந்து விடுதலை பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், இப்படி ஒரு எழுச்சி ஏற்பட்டது. இந்த எழுச்சி எங்கே வந்து இணைந்தது என்றால் சைமன் குழுவை காங்கிரஸ் புறக்கணிக்கிறது. அப்படி புறக்கணிக்கிற போது பஞ்சாபிலே லாலா லஜபதி ராய் தலைமையிலே அந்த போராட்டம் நடைபெறுகிறது. அன்றைக்கு சாண்டர்ஸ் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி ஓங்கி லஜபதி ராயை அடிக்கிறான். அந்த அடியிலே காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்தவர் மருத்துவமனையிலே இறந்து போகிறார். அப்படி லாலா லஜபதி ராய் இறந்த காரணத்திற்காக அவரை அடித்தவர் சாண்டர்ஸ் அல்ல, கொல்லப்பட்டவர் சாண்டர்ஸ். 2 தவறுகள் நடந்தன. அவரை அடித்த காவல்துறை அதிகாரியினுடைய பெயர் வேறு, ஆனால் சாண்டர்ஸ் தான் என்று நினைத்து பகத்சிங் அவரை சுட்டு தள்ளியது ஒன்று. அதே போல ஜெனரல் டயரை நான் கொன்றே தீர்வேன் என்று உத்தம் சிங் என்கிற ஒரு இளைஞன் இங்கிருந்து புறப்பட்டான். அப்போது உத்தம் சிங்க்கு நீங்கள் எண்ணி பார்த்தால் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கிற போது பகத்சிங்குக்கு வயது 12, உத்தம் சிங் வயது 19.
அந்த 19 வயது இளைஞன் என்ன சொல்கிறான், நான் போனேன், அந்த ஜாலியன் வாலாபாக் போனேன், அந்த மண்ணை எடுத்து, ரத்தம் தோய்ந்த அந்த மண்ணை எடுத்து ஒரு கண்ணாடி குப்பியிலே அடைத்து வைத்திருந்தேன். ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணாடி குப்பியை நான் பார்ப்பேன். பார்க்கிற போது எனக்குள்ளே ஒரு உத்வேகம் எழும். ஜாலியன் வாலாபாக்கு காரணமான டயரை கொன்றே ஆக வேண்டும் என்று அவன் இங்கே இருந்து இங்கிலாந்துக்கு போய் 13 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து கடைசியாக சுட்டு கொண்டான். ஆனால் அது வேறு டயர். ஜெனரல் ஓ டயர், ஜெனரல் எச் டயர் என்பதிலே யார் ஜாலியன் வாலாபாக் காரணமானவனோ அவன் இல்லாமல் இன்னொரு டயர் கொல்லப்பட்டான். அதே போல லாலா லஜபதி ராயை அடித்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு பதிலாக சாண்டர்ஸ் என்பவனை பகத்சிங் கொன்றார். பிறகு ஒரு சட்டமன்றத்தில் போய் குண்டு வீசிய போதுதான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் பிடிபடுகிறார்கள். அப்போதும் பகத்சிங் அந்த குண்டுகளை வீசிவிட்டு அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. அவன் குண்டு வீசியவுடன் அங்கே இருந்து ஓடி விடுவான். நோய் பிடிக்க வேண்டும் என்று காவலர்கள் நினைத்தார்கள். வீசிய இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். அவனும் பிடி தத் என்கிற வங்கத்தை சார்ந்த இளைஞனும் அந்த இடத்தில் நின்றார்கள். அந்த வழக்கு, அதற்கு பிறகு கிடைத்த வழக்குகளில் தான் ராஜகுரு, சுகதேவ் எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள். எதற்கென்றால் இது ஒரு பக்கம், இது ஒரு தனி வரலாறு. ஒரு பக்கத்திலே காந்தியார் தலைமையிலே நடந்து கொண்டிருந்த அதே நேரம் இப்படி ஒரு போராட்டம், ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை இளைஞர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இருவேறு போராட்டங்களும் இந்தியாவிலே நடந்து கொண்டிருந்தன. எனவே ஆயுதம் ஏந்திய போராட்டம் தொடங்கியதும், வலுப்பெற்றதும், காந்தியார் வருகை வந்து சேர்ந்ததும் எல்லாம் 1918 30 வரையில். இதில் குறிப்பிடத்தக்க செய்தி, 1929 லாகூரில் நடைபெற்ற மாநாட்டில் தான் காங்கிரஸ் முதலாக இந்தியாவுக்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்னும் தீர்மானத்தை இயற்றியது. அதுவரையில் பூரண சுதந்திரம் கேட்கப்படவில்லை. விடுதலை வேண்டும் என்பது அல்ல, சுயாட்சி வேண்டும் என்பதுதான். 1885 மும்பையில் காங்கிரஸ் கட்சி தொடங்கும் போது விக்டோரியா மகாராணி நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றும் இந்தியாவை ஆள வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வாழ வேண்டும் என்று நிறைவேற்றப்பட்டது கூட குற்றமில்லை. அவர் இந்தியாவை நீண்ட நாள் ஆள வேண்டும் என்றும் தீர்மானம் காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்டது. பிறகு வேலை வாய்ப்பு வேண்டும் என்கிற போராட்டங்கள் நடந்தன. அது ஏறத்தாழ ஒரு சுயராஜ்யம் என்கிற அளவுக்கு வந்தது. மிகச் சரியாக எங்களுக்கு பூரண சுதந்திரம், அதற்கு குறைவாக எதையும் பெறமாட்டோம் என்பதுதான் 1930 தான் அது தொடங்குகிறது. எல்லாம் 18 30 வரைக்குமான வரலாற்றை தான் நேரு அவர்கள் எழுதியிருக்கிறார். இன்னும் 30 33 வரைக்குமான வரலாறு அடுத்த அமர்வில் வரும். இது இந்தியாவில் நடைபெற்றது. எல்லாம் ஒரே காலகட்டம், எல்லாம் விடுதலை போராட்டம். அயர்லாந்தில் நடந்ததும் விடுதலை போராட்டம், துருக்கியில் நடந்ததும் விடுதலை போராட்டம், இந்தியாவில் நடந்ததும் விடுதலை போராட்டம், எகிப்தில் நடந்ததும் விடுதலை போராட்டம். எகிப்து என்பது அதுவும் பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்திற்கு தான் உட்பட்டிருந்தது. எகிப்து என்று சொன்னால் என் தலைமுறைக்கு தெரிந்த பெயர் நாசர் தான். ஆனால் நாசருக்கு முன்னால் அதை தலைமை தாங்கி ஏற்று நடத்தியவன் யார்? வியட்நாம் விடுதலை என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஹோசிமின்னை தான் சொல்லுவோம். ஹோசிமினுக்கு முன்பு பான்பாய் சௌ என்கிற ஒருவர் தான் ஹோசிமினுக்கு வழிகாட்டியாக இருந்தார். அதுபோல நாசருக்கெல்லாம் முன்னால் எகிப்தினுடைய விடுதலை போராட்டத்தை முன் எடுத்தவரினுடைய பெயர் சாத் ஜக்லுல் பாட்ஷா என்பது. எதற்கும் அசைந்து கொடுக்காத, எதற்கும் பணியாத ஒரு அஞ்சா நெஞ்சனாக அந்த ஜக்லுல் பாட்ஷா இருந்திருக்கிறார். அவருடைய காலத்தில் அந்த போராட்டம் மிக கடுமையாக நடந்திருக்கிறது. அதுவும் இந்த 18 30 நடந்த போராட்டம் தான் இறுதி வரையிலே எகிப்தினுடைய விடுதலைக்காக அதற்கு குறைவாக நாங்கள் எதையும் பெறமாட்டோம் என்று சொன்னது. ஆங்கிலேயர்களுக்கு எகிப்திலே என்ன அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்றால், மேற்கையும் கிழக்கையும் இணைக்கிற சூயஸ் கால்வாய் அங்கே தான் இருக்கிறது. அவனுக்கு நோக்கம் சூயஸ் கால்வாய் தான். சூயஸ் கால்வாயை விட முடியாது. சரி, கடைசியாக ஒரு கட்டத்திற்கு வந்தார்கள். நாங்கள் சூயஸ் கால்வாயை கூட விட்டு விடுகிறோம், நீங்கள் சூடானை விட்டுவிட வேண்டும். சூடான் எங்கள் காலனி நாடாக இருக்கும். எகிப்து ஏற்கவில்லை. என்ன காரணம் என்றால், மிக அருமையான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு காரணம் இருக்கிறது. நைல் நதி அங்கே இருந்து தான் ஓடி வருகிறது. சூடான் தான். நைல் நதி என்பது ஒரு ஜீவ நதி. நைல் நதி என்ன செய்கிறது என்றால், அபிசீனியாவிலிருந்து மேட்டிலே இருந்து எகிப்தை நோக்கி இறங்குகிறது. இறங்குகிற போது வண்டல் மண்ணை அடித்து கொண்டு வருகிறது. அந்த
நைல் நதி இல்லை என்றால் எகிப்து முழுக்க முழுக்க பாலைவனம். இப்போதும் எகிப்தில் பாலைவனம் உண்டு என்றாலும் ஒரு பகுதி சோலைவனமாக இருப்பதற்கு அந்த நைல் நதிதான் காரணம். எனவே சூடானை அவன் கையில் எடுத்துக்கொண்டால் நைல் நதியினுடைய வரவு தங்களை விட்டு போய்விடும் என்று எகிப்திலே கருதினார்கள். மிக நீண்ட போராட்டம். அங்கேயும் ஏறத்தாழ 10 ஆண்டுகள் அந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் என்ன நடந்தது என்றால், ஒரு கட்டத்திலே பிரித்தானியர்கள் தேர்தல் வைக்க ஏற்றுக்கொண்டார்கள். தேர்தல் நடத்தலாம். சரி, தேர்தல் நடத்திய போது என்ன ஆயிற்று? இதே சாத் ஜக்லுல் பாட்ஷா தான், அவருடைய கட்சி தான் வெற்றி பெற்றது. அந்த கட்சிக்கு பெயர் வாத் கமிட்டி என்கிறார்கள், அதாவது தூதுக்குழு கட்சி. அவர்கள் தான் மக்கள் சார்பாக பேச்சுவார்த்தை தூது போனவர்கள். எனவே அந்த கட்சிக்கு பெயரே அது வெற்றி பெற்றது 24. என்ன செய்தார்கள்? அந்த ஆட்சியை கலைத்து விட்டார்கள். இந்த 356 அங்கேயும் இருக்கு. அவன் அங்கே அதிகாரத்தை வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றவர்களை கலைத்தார்கள். மறுபடியும் தேர்தல் வைத்தான். 1925 மறு தேர்தலிலும் அதே ஜக்லுல் தான் வெற்றி பெற்றார். அவர்கள் கட்சி தான் வெற்றி பெற்றது. 2வது முறை என்ன செய்தார்கள் என்றால், வெற்றி பெற்ற மறுநாளே கலைத்து விட்டார்கள். அந்த ஆட்சி ஒரே ஒரு நாள் தான் இருந்தது. மீண்டும் 1926 தேர்தல் நடக்கிறது. அவன் என்ன கருதுகிறான்? ஓராண்டு ஆயிற்று, மக்கள் மாறியிருப்பார்கள். 1926 ஜக்லுல் பாட்ஷாவினுடைய கட்சி தோற்று போய்விடும் என்கிற நம்பிக்கையில் அப்போது மறுபடியும் தேர்தல் வைத்தார்கள். ஒரு அதிசயம் நடந்தது. மொத்தம் 214 தொகுதிகள். ஜக்லுல் பாட்ஷா சொன்னார், 200 தொகுதிகளுக்கு குறையாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றார். இது வேறு சத்தம் கேட்கிறதா? 214 201 தொகுதிகளில் ஜக்லுல் பாட்ஷாவினுடைய கட்சி வெற்றி பெற்றது. நான் நினைத்து பார்த்தேன், 1926 முடியும் என்றால் 2026 முடியும். 200 என்பது அப்படி ஒன்றும் எட்டாமல் போய்விடாது என்கிற நம்பிக்கை இன்றைக்கு இந்த எகிப்தில் படிக்கிற போது நான் பெற்றேன். எனவே 201 இடங்களில் வென்ற பிறகு இதற்கு பிறகு என்ன செய்வது என்று பிரிட்டனுக்கு புரியவில்லை. கடைசியாய் ஒரு சமாதானத்துக்கு வந்தார்கள். நீங்கள் ஆட்சி அமையுங்கள், நீங்களே இருங்கள், ஆனால் பிரதமர் மட்டும் வேறு யாராவது இருக்க வேண்டும். ஜக்லுல் இல்லாமல் வேறு ஒரு பிரதமரை நீங்கள் அமர்த்தினால் நாங்கள் ஆட்சியை அனுமதிக்கிறோம். இது சுதந்திர நாடு, ஆனால் ஆட்சியை அவன் அனுமதிக்கிறான். அப்போது ஜக்லுல் பாட்ஷா அதற்கு இசைந்தார். நாடு முக்கியம், நாட்டுக்கான ஆட்சி முக்கியம், நான் பிரதமராக இருப்பது முக்கியம் இல்லை என்றார். மற்றவர்களெல்லாம் இல்லை, நீங்கள் தான் பிரதமராக இருக்க வேண்டும் என்ற போது ஜக்லுல் பாட்ஷா சொன்னதை நேரு குறித்திருப்பார். மறுபடியும் எண்ணி பாருங்கள், ஒரு ஜக்லுல் பாட்ஷாவை விட எகிப்து என்கிற தேசம் பெரியது, மிக பெரியது. எனவே அவர் ஏற்றுக்கொண்டதால் இன்னொருவர் தலைமையிலே அந்த ஆட்சி அமைந்தது. 1927ஆம் ஆண்டு இயல்பாக அவர் காலமானார். எனவே 26 வரைக்கும் 70 வயது. ஜக்லுல்லா பாட்ஷா இறந்து போகிற போது 70 வயது. 69 வயது வரையில் கொஞ்சமும் சலிக்காத போராளியாக வாழ்ந்தவன் ஜக்லுல் பாட்ஷா. இந்த புத்தகத்தை படிக்கிற போது, அடடா, இந்த சாத் ஜக்லுல் பாட்ஷா பற்றி இத்தனை காலம் அதிகமாய் தெரிந்து கொள்ளவில்லையே, எப்போதோ படித்ததும் எனக்கு இன்றைக்கு நினைவில்லை. இன்றைக்கு காலையிலே தான் மறுபடியும் இன்றைக்கு வரவு என்று நான் நினைத்தேன். இன்றைய வரவு எனக்கு என்ன என்றால், ஜக்லுல் பாட்ஷா என்கிற ஒரு மாவீரனை பற்றிய செய்திகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு நாடா தானா என்று வருகிற போது, நாடு என்று எவன் முடிவெடுக்கிறானோ அவனே தலைவன். நான் தான் அதிபரானேன் என்பதல்ல, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நாடு முக்கியம் என்று கருதிய ஜக்லுல் பாட்ஷாவால் எகிப்து என்பது ஒரு நிலையை அடைந்தது. அதற்கு பிறகு பிரிட்டனே அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறினான். ஆனால் எந்த காலம் வரையில் தெரியுமா? நேரு 30ஓடு 33ஓடு இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார். எகிப்து கடைசி வரைக்கும் அங்கே அந்த மெயின் சுவிட்ச் என்று சொல்கிறோமே, அதை அவன் வைத்துக்கொண்டு இங்கே ஆட்சி நடந்தது. இறுதியாக எகிப்து முழுமையான விடுதலை பெற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது 1953. நீங்கள் எண்ணி பாருங்கள், 24 தேர்தல், 25 தேர்தல், 26 தேர்தல், எத்தனை வெற்றி பெற்றாலும் இறுதியாக அந்த எகிப்து தேசம் விடுதலை பெற்றது 1953. அப்போது ஒருவர் அதிபராகவும் நாசர் துணை அதிபராகவும் இருந்தார். ஆனால் அவர் அதிபராக இருந்தவர் ஓராண்டில் அங்கிருந்து மாற்றப்பட்டார். அதற்கு பிறகு நாசர் எகிப்திலே அதிபரானார். நாம் பின்னாலே பார்க்கிறோம், நேருவும் நாசரும்
கென்னடியும் நெருக்கமாக வருகிற படங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அண்ணா கோபண்ணா அவர்கள் இன்றைக்கு வரவில்லை. அவருக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். நான் அந்த பழைய புத்தகம், அலைகள் வெளியிட்ட புத்தகம், அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். எப்போதோ அதை தமிழில் கொண்டு வந்தவர்கள். ஆனாலும் கோபண்ணா கொண்டு வந்திருக்கிற புத்தகம் மிக நல்ல தாள், மிகச்சரியான எழுத்துகள், மிக விரைவில் நம்முடைய நூலகத்துக்கும் கொடுப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். படிக்க தூண்டுகிற புத்தகமாக இருக்கிறது. உள்ளே நிறைய படங்கள் என்பதும் ஒரு புத்தகத்தை படிக்க தூண்டுகிற செய்தி. எனவே அப்படி வருகிற போது நாசரை பற்றி திடீரென்று பிரதமரானவுடன் நேரு சந்திக்கவில்லை. 47 நேரு பிரதமர், 54 நாசர் பிரதமர், 60 கென்னடி அமெரிக்காவிலே பிரதமர். ஆனால் எல்லோரை பற்றியும் அறிந்த பிரதமர் நேரு தான். உலக வரலாறு முழுமையும் தனக்குள் உள்வாங்கிக் கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். இது எகிப்தில் இருந்து நான் சொன்னேன் முதலிலேயே, 4 கதாநாயகர்களை பார்த்ததற்கு பிறகு ஒரு வில்லனையாவது பார்க்க வேண்டும். இத்தாலியிலே 1918 30 வரைக்கும் என்ன நடந்தது? ஹிட்லரை பற்றி ஹிட்லரை பற்றி எழுதவில்லை. என்ன காரணம் என்றால், ஹிட்லர் 33க்கு பிறகுதான் அவனுடைய எழுச்சி. அதற்கு பிறகுதான் ஹிட்லர், முசோலினி, டோஜோ மூவரும் சேர்ந்து ஒரு சர்வாதிகார உலகத்தை படைக்க முயற்சிக்கிறார்கள். நேற்று கூட ஒரு நிமிட செய்தியிலே நான் டோஜோ பற்றி சொல்லியிருந்தேன். ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டு கொன்று இறந்து போனார். முசோலினி தலைகீழாக கொன்று தந்தி கம்பத்திலே தொங்க விடப்பட்டிருந்தார். டோஜோ என்ன ஆனார் என்கிற கேள்விக்கு சட்டென்று நமக்கு விடை தெரியாது. டோஜோவை 45 ஏப்ரல் இறுதி 30 ஹிட்லர் இறந்து போனார். மே மாதம் முன்னாலேயே கொல்லப்பட்ட முசோலினியினுடைய செய்தி தெரிந்தது. 45 செப்டம்பர் 11 டோஜோவினுடைய அரண்மனை அமெரிக்க இராணுவத்தால் முற்றுகையிடப்பட்டது. அப்போது டோஜோ ஒரு பெரிய போராடி. இவர்கள் 3 பேருக்கு இருக்கிற ஒற்றுமை, ஹிட்லர், முசோலினி, டோஜோ மூவரும் இராணுவத்தில் இருந்தவர்கள். எனவே துப்பாக்கி எடுத்து தன்னை சுட்டு கொண்டான். மற்றவர்களையெல்லாம் சரியாக சுட்டவன் தன்னை சுடுகிற போது குறி தவறிவிட்டது. ஒரு பதற்றம். எனவே அவன் அரைகுறையாக காயம்பட்டு அமெரிக்கர்களிடம் கைதியாக சிக்கினான். சில நேரங்களில் மரணத்தை விட வாழ்வு கொடுமையானது. அவன் இறந்து போயிருந்தால், அவன் எத்தனை கொடுமைகளை செய்திருந்தாலும் இறந்து போயிருந்தால் அவன் வாழ்க்கை அங்கே முடியும். அதற்கு பிறகு ஏறத்தாழ 3 ஆண்டுகள் விசாரணை நடத்தி 48 டோஜோ தூக்கிலிடப்பட்டான். இது ஒரு செய்தி. எனவே இந்த முசோலினியினுடைய வரவு எப்படி? இந்த முதலாம் உலகப் போர் தான் எல்லாவற்றுக்கும் மையம். 1918 அந்த முதலாம் உலகப் போர் முடிந்ததிலிருந்து 30 வரைக்கும் என்ன நடந்தது என்பதைத்தான் நேரு அவர்கள் எழுதியிருக்கிறார். முசோலினி படை வீரனாக இருந்தவன், ஒரு சோஷலிஸ்ட் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவன். இந்த முசோலினியினுடைய வரலாறு நாம் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் இன்றைக்கு படித்த போது என்னை அறியாமல் பல ஒப்புமைகள் கிடைத்தன. திட்டமிட்டு தான் போல இருக்கிறது என்று எனக்கு தோன்றிற்று. தன்னை சோஷலிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு சோஷலிஸ்டுகளை காட்டி கொடுத்தான். அவன் புறப்பட்ட இடத்திற்கு துரோகம் செய்தான். எந்த இடத்திலிருந்து புறப்பட்டானோ அந்த இடத்துக்கு துரோகம் செய்ததனாலேயே அவனை ஒரு குறும் படைக்கு தலைவனாக அவர்கள் ஆக்கினார்கள். அதற்கு பெயர் ஃபைட்டர்ஸ் குரூப் என்கிறான், சண்டை குழுவினர் என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவன் இராணுவத்திலிருந்து விலகி போன அல்லது காயம்பட்ட ஒரு கூட்டத்தை முசோலினி தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டு யாரையெல்லாம் தாக்கினான் என்றால் குறிவைத்து சோசியலிஸ்டுகளை தாக்கினான். அவனுடைய குறி முழுவதும் சோசியலிஸ்டுகளை நோக்கியே இருந்தது. இவனுக்கு அந்த செய்தி தெரியும், சித்தாந்தம் தெரியும். அதையெல்லாம் பேசி பேசி அதற்கு எதிராக இது என்ன செய்து விட்டது என்று திரும்ப திரும்ப கேட்டு யாரை தாக்க சொல்கிறார்களோ தாக்கினால் அவனுக்கு போதுமான அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருந்தது. நீங்கள் கவனிக்க வேண்டும், பணம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது முசோலினிக்கு. அவன் என்ன கேட்டாலும் நடக்கிறது. பிறகு அவர்களே அவனை 1922 இத்தாலி நாட்டுக்கு தலைவராக ஆக்கினார்கள். 22 10 ஆண்டுகள் முசோலினிக்கும் ஹிட்லருக்குமான ஒரு பொதுவான குணம் மேடைகளில் பேசுகிற போது ஆவேசமாய் பேசுவது. அதுவும் ஹிட்லர் மிகவும் திட்டமிட்டு பல வண்ண விளக்குகளை எல்லாம் வைத்திருந்து ஏற்கனவே சொல்லி வைத்துவிட்டு அங்கே சொல்லிவிடுவது, தம்பி நான் கோபமாய் பேசினால் சிவப்பு விளக்கு என் முகத்தில் பட வேண்டும். அப்போவே சினிமா எடுத்திருக்காமா. ஹிட்லர் பேசுகிற போது, அந்த கோபமாய் பேசுகிற போது சிவப்பு வெள்ளம் விளக்கு முகத்தில் பாய்கிற நேரத்தில் அந்த கோபம் இருக்கிறவனையும் தொற்றிக்கொள்ளும்.
அமைதியாய் பேசுகிற போது ஒரு பசுமை வண்ணத்தில் விளக்குகள் வர வேண்டும். மெதுவாய் பேசுவது, பிறகு திடீரென்று சத்தம் போடுவது ஹிட்லரின் பாணி. ஹிட்லர் திரும்ப திரும்ப அதை சொன்னால் அதற்கும் தொடக்கம் முசோலினி தான் இந்த பாணியை பயன்படுத்தி குறிப்பிட்ட மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களை பார்த்து சோசியலிஸ்டுகளை ஒரு இலக்காக வைத்து அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து தான் இந்த பக்கத்தில் இருக்கிறேன் என்று தெரிந்து விடாமல் அந்த பக்கத்தையும் கொஞ்சம் திட்டி பேசி இந்த பக்கத்தையும் பேசி தன்னை நடுநிலை ஆளும்போதை காட்டி கொண்டு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி உலகத்தில் எப்படி இருப்பான் என்பதை அவன் காட்டினான். இன்றைக்கும் சிலர் பேசுகிறார்கள் இல்லையா, நான் முதலமைச்சராக வந்து விட்டால் பச்சை மட்டை எடுத்து பச்சை மட்டைக்காரர்கள் அப்போதே இருந்திருக்கிறார்கள். யாரும் புதிதில்லை, யாரும் வாழவும் இல்லை. ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தன்னுடைய கட்சியையே தவறாக பேசியிருந்தாலும் அரசியல் சித்தாந்தத்திலிருந்து விடுபட்டிருந்தாலும் 90 வயதில் ஐயா நெடுமாறன் அவர்கள் வருகிற போது வாசலுக்கு வந்து வரவேற்று அழைத்து சென்று திரும்பவும் வழி அனுப்புவது தான் தலைமைக்கான பண்பே தவிர அடுத்தவனை மதிக்காமல் ஆணவத்தோடு இருப்பது ஒரு நாளும் தலைமை பண்பாகாது. எனவே முசோலினியினுடைய ஆட்சி உலகம் முழுவதும் ஒரு மோசமான முன்மாதிரிகளை உருவாக்கிற்று. அங்கிருந்து தான் ஹிட்லர், அங்கிருந்து தான் டோஜோ, அவன்தான் தொடக்கம். அவன் எப்படி அந்த முசோலினி எல்லாவற்றையும் செய்து முடித்தான் என்றால், எதையும் அவன் கொண்டு வந்த அந்த தத்துவத்திற்கு பெயர் தான் ஃபாசிசம். எதையும் கருத்தை கருத்தால் மோதாதே. ஃபாசிஸ் என்பது இத்தாலி மொழியிலே தடி என்று பொருள். தடியை தடிகொண்டு, கருத்தை தடிகொண்டு அடி, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாதே, கருத்தை தடியால் எதிர்கொள் என்பதுதான் ஃபாசிசம். தெரியாத பல பேர் ஃபாசிசமும் பாயசமும் ஒன்று என்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தனியாகத்தான் வகுப்பு எடுக்க வேண்டும், இங்கே வரமாட்டார்கள். ஆகையினாலே இந்த ஃபாசிசம் என்பதை இந்த உலகத்தில் முதலாக கொண்டு வந்து நிலைநிறுத்தியவன் முசோலினி தான். அந்த காலகட்டத்திலும் இத்தாலியில் 1918 30 வரைக்கும் அவனுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. உலகத்தினுடைய ஜனநாயக போக்கையே இத்தாலியிலிருந்து மாற்றினான். வெறும் இத்தாலியில் மட்டுமல்ல, உலகத்தினுடைய பண்பாட்டை, தலைமை பண்பை, அன்பை, ஜனநாயகத்தை எல்லாவற்றையும் காலில் போட்டு மிதித்து விட்டு தான் ஒருவன் தான் இந்த உலகத்தினுடைய சர்வாதிகாரி. முசோலினியினுடைய அமைச்சரவையில் தொழில் அமைச்சர் யார், கல்வி அமைச்சர் யார்? நேரு எழுதுகிறார், அவன்தான் கல்வி மந்திரி, அவன்தான் தொழில் மந்திரி, அவன்தான் உள்துறை மந்திரி, மொத்த மந்திரியும் அவன்தான். கட்சியில் இருக்கிறவர்களுக்கு யார் யார் அவனுக்கு அடுத்த நிலையில் யாரும் இல்லை. நான் சொல்வதை கேள், இருப்பதென்றால் இரு, போவதென்றால் போ. முசோலினியினுடைய வார்த்தை நேரு எழுதியிருக்கிறார். பாருங்கள், மறுபடியும் எங்கோ கேட்கிற மாதிரியே இருக்கிறது. நான் தான் எல்லாம், இருந்தால் இரு, போனால் போ, நான் சொல்வதுதான் சட்டம் என்று உலகத்திற்கே ஒரு தவறான பாதையை முசோலினி காட்டி நூற்றாண்டுக்கு பிறகும் தொடர்கிறது. எனவே நாடு எப்படி இருந்தது, உலகம் எப்படி இருந்தது, 12 ஆண்டுகள் உலகத்தினுடைய முக்கியமான நாடுகளில் என்னவெல்லாம் நிகழ்ந்தன என்பதை நேரு அவர்கள் இந்த பகுதியில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 180 200 பக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை நாம் இந்த அமர்வில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். 1930க்கு வந்துவிட்டோம். இன்னும் 3 ஆண்டுகள் தான். 33 கடைசி கடிதம். 3 ஆண்டுகளிலும் கூட இன்னும் ஒரு 150 பக்கத்துக்கு மேலே இருக்கிறது. என்னவெல்லாம் நடந்தது, சீனத்தில் என்ன நடந்தது, ஜப்பானில் என்ன நடந்தது என்பதையெல்லாம் நேரு அவர்கள் மிக விரிவாக 30லிருந்து தொடங்கி 33 வரைக்குமான வரலாறு அடுத்த அமர்வில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த அமர்வே இந்த தொடர் சொற்பொழிவின் இறுதி அமர்வாக அமையும். நன்றி, வணக்கம்.